அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் இனிய செவ்வாய்க்கிழமை வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஓகே. எங்களுடைய இந்த குறுகிய கால இந்த டிக்டாக் இணையதள பயணத்தில் நிறைய அன்பான ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் எங்கள் கூட இருக்கிறாங்க. இன்னும் வந்து கொண்டிருப்பவர்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் இது ஃபாலோவர்ஸுக்காக அப்படி என்ற ஒரு பிளாட்ஃபார்மாக அதுதான் குறிக்கோளா அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி தொடங்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. இது ஜஸ்ட் எங்களை பிடித்தவர்கள் எங்களோட பயணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக நினைக்கிறோம், அவ்வளோதான். அண்ட் நிறைய பல அருமையான ஹார்ட் டச்சிங் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு கிடைக்கிறது. மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பாவது இருந்துட்டு 1-2 வரும். அதில் 1-2 கமெண்ட்ஸில் ஒன்று வந்து என் மனசில் இருக்குது. அது அப்படியே இல்லாமல் சீப்போ என்ற மாதிரி அந்த கமெண்ட்டை போக்கலாம். ஆனால் இதுகளை கொஞ்சம் கதைக்கவும் வேணும் தான், அட்ரஸ் பண்ணவும் வேணும். அதில் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு தமிழ் பெண், உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மேரேஜில் வந்து ஒரு தமிழ் நபராக தான் இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. எகெயின் அந்த நபர் அவர் சொல்கிறார், அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஒரு தமிழ் நபராக தான் இருந்திருக்க வேணும். அதுக்கு பிறகு ஏதோ சொன்னாங்க, உங்களோட சாய்ஸஸ் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதுக்கு பிறகு இதில் என்ன நான் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன் என்றால், தமிழ் எங்களுடைய மரபு. நான் ஒரு தமிழ் பெண், ஓகே, நோ டினாயல் அதில், ஓகே. என்னுடைய தமிழ் மரபையை நான் பேணி காட்க வேணுமென்றதுக்காக நான் ஒரு தமிழ் ஆளைத்தான் கல்யாணம் கட்டினதுக்கு பிறகுதான் அதை நான் உறுதிப்படுத்த வேணுமென்று அவங்க நினைக்கிறாங்களா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் நாடு எங்கட, நாடுகள் எங்கட, அடுத்தது கலாச்சாரம் எங்கட, அப்படியான தமிழ் பரம்பரையிலிருந்து வர அந்த தமிழ் பெண் தான் நான். நீங்கள் சொல்கிற தமிழ் பெண் நானா இருப்பேனான்னு எனக்கு தெரியலை, இருக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது தமிழரை கல்யாணம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அது எல்லாமே 2ஆம் பட்சம். நான் கல்யாணம் பண்ணது வந்து என்னுடைய கணவரை. அந்த கணவர் வந்து என்ன சரியா வச்சுக்கொள்கிற ஒரு மனித நேயம், மனிதர், அவ்வளோந்தான். அந்த மனித நேயத்துக்கு கலாச்சாரம், மொழி, இனம், ஸ்கின் கலர் எதுவும் தேவையில்லை. மனசு ஒன்று இருந்தால் போதும். அந்த மனசு ஒத்து வந்தால் போதும். இப்படியெல்லாம் சொல்கிற நீங்கள், எனக்கு 38 வயது வரைக்கும் கல்யாணமாக இல்லை. நான் தமிழர்களை குறை சொல்லவோ எதுவுமே இல்லை. ஆனால் இது இன்னொரு வீடியோவில் நாங்கள் அதை பற்றி கதைக்கணும். எங்களோட தமிழ் கலாச்சாரத்தில் நாங்கள் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்கும்போது எத்தனை நொட்டைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் வேதனைப்பட்டவங்களும் ஒருத்தி நானும் தான். அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் குறிப்பிட்டு காட்டணும். அது யாருண்டா உங்களை மாதிரி கமெண்ட் பண்ண ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க. தமிழ் எங்களுடைய, நானும் ஒரு தமிழ் பெண், சந்தோஷமாக பெருமையாக மார்த்தட்டி நான் சொல்கிற ஒரு ஆள். தமிழ், உண்மையான தமிழ் நெஞ்சங்கள் இப்படி யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் வந்தாலும் புண்படுத்த மாட்டாங்க. அது எங்களை மாதிரி சில பேர் எங்கெங்கேயோ சில பேர் நாங்கள் வந்து சில்லறையாக அப்படி ஒவ்வொரு இடங்களையும் இருக்கிறோம். ஆனால் மெஜாரிட்டியாக வந்து சில பேர் இருக்கணும் புண்படுத்துறதுக்காகவே தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதை பற்றி அந்த மாதிரி தமிழர்களை தான் நான் சொல்கிறேன். ஒரு உண்மையான தமிழ் நபர் யாரையும் புண்படுத்த மாட்டாங்க. அன்பும் பாசமும் ஒரு ஓப்பன் மைண்டட்டோட வந்து எல்லாரோடையும் ஒத்து போவாங்க. மற்ற கலாச்சாரங்களை வரவேற்பாங்க, மற்ற இனத்தை வரவேற்பாங்க. நாங்கள் இந்த நாடுகள் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறோம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த நாடுகளுக்கு வந்துட்டு
அதுக்கு பிறகு நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மொழி, நம்முடைய இதுகள் எல்லாம் நாங்கள் பேணி காக்கிறது அது எங்களுடைய கைகளிலும் எங்களுடைய குடும்பத்தார் கைகளிலும் இருக்குது. ஆனால் மற்றவர்களை உடனே வந்து நீ இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ண இல்லை அந்த கலாச்சாரம் ஃபாலோ பண்ணு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறவங்களுடைய இந்த விரலை இப்படி நீட்டி இப்படி குத்தி காட்டுறத நிப்பாட்டுங்க. அது தேவையில்லை. ஏனென்றால் கலாச்சாரம் அதை மதிக்கிறவங்க அதை மதித்து கொண்டே தான் இருப்பார்கள். 38 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணமாக இல்லை. நான் தமிழ் மகன்களை குறை சொல்லவில்லை. ஆனால் என்ன குறை சொன்ன நிறைய தமிழ் மகன்கள் இருந்தார்கள் தான். அது இன்னொரு பட்சம். என்னுடைய மனசும் அதில் ஒத்து போக இல்லை. அது இன்னொரு பட்சம். என்னுடைய கல்யாணம், என்னுடைய வாழ்க்கை, நான் வேறொரு நாட்டவரை கல்யாணம் கட்டுனதால வந்து நான் தமிழ் பெண் இல்லை என்று நீங்கள் சொல்லி அது உண்மையாக போவதில்லை. என்னுடைய தமிழ் கலாச்சாரம், இன்றைக்கு நான் உங்கள் முன் இருப்பதற்கும் இப்படி தமிழில் கதைச்சு என்னால் முடிந்த வரைக்கும் கதைக்கிற தமிழை கதைச்சு உங்களோட உரையாடி உங்களுடைய பாசங்களை பெறுவதற்கும் என்னுடைய கணவர் அவர்தான காரணம். அவர் என்ன நம்பி, என்னுடைய ஆற்றலை நம்பி, எனக்கு பிடித்த விஷயங்களை நம்பி என்னை உற்சாகப்படுத்துற அந்த நபர், அந்த மனசு, அதுதானே முக்கியம் ஒரு கல்யாண பந்தத்தில். அதை விட்டுட்டு இந்த இனத்தார் தான் சரி, இந்த இனத்தார் தான் சரி என்று சொல்லி அப்படி என்று நாங்கள் போறதா? ஒரு கல்யாண பந்தத்தில் மனசு ஒத்து வந்து விட்டு கொடுத்து சந்தோஷமா ஒருத்தரை நேசிக்கிற, எப்படி வந்தாலும் ஒருத்தரை நேசிக்கிற ஒரு மனசு இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் கட்டுறதா? என் கணவர் தமிழா இருந்திருந்தார், அந்த மனசு ஒரு தமிழ் மனசா இருந்திருந்தா அவர் கல்யாணம் கட்டியிருப்பேன். ஒரு ஆங்கிலேயராக இருந்தால் அவர் கல்யாணம் கட்டியிருப்பேன். என் கணவர் நைஜீரியரா இருக்கிறார். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கல, அவருடைய மனசு தான் பார்த்தேன். இன்றைக்கு நான் அந்த மனசை பார்த்ததால தான் இன்றைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இதில் கண் படுற விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னாண்டா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேணுமென்றதால தான் இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் திறந்துனாங்க. ஸோ கண் படுறதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா நல்லது பார்த்துக்கணும் போது கண் படுமெண்டா அப்போ கெட்டது மட்டும்தான் இந்த உலகத்தில் போய்கொண்டே இருக்கும். நோ, இன்றைக்கு என்னுடைய கணவர் என்னை இவ்வளோ வடிவாக வச்சு பார்க்குறதுக்கு இவ்வளோ உரிமையாக எனக்கு இவ்வளோ சுதந்திரத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். அவர் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் மனசால அப்படி என்னை வச்சிருக்கிறது எனக்கு வந்து அவர் தந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது எந்த நாடாக இருந்தால் என்ன? நீங்கள் யார் எனக்கு சொல்கிறது? நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கணும். நான் என்னுடைய நைஜீரியன் ஹஸ்பண்டை கல்யாணம் கட்டினதால நான் தமிழ் பெண் இல்லை என்று நீங்கள் சொல்லி அது நோ. தமிழ் பெண் இன்றைக்கு என்னுடைய இந்த தமிழ் கதைகளால் தான் உங்கள் முன் நான் வந்து நின்றிருக்கிறேன். உங்கள் மனசில் இடம் பிடிச்சு கொண்டிருக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் தமிழ். ஆனால் இதுக்கு காரணம் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட், ஏன் என்னுடைய அம்மா அப்பாவும் கூட தான். இது 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 இன்றைக்கு என்ன உங்களுக்கு தெரிந்தது காரணம் என்னுடைய கணவர். அல்லாட்ட நீங்கள் எப்படி என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸை பற்றி சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ அதை மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இல்லாட்ட நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லாதீங்க. நல்ல மனசு, நான் நேற்றைய வீடியோலையும் சொன்னேன், நான் நல்ல மனசு, நல்ல குணம், மற்றவங்களை நோகடிக்காத பழக்க வழக்கங்கள், இதுதான் எங்கள் தமிழ் மரபு. எந்த மொழி, எந்த கலாச்சாரம் என்றாலும் மனசார வரவேற்பது தான் எங்களுடைய தமிழர்களுடைய நாடி துடிப்பு. நீங்கள் யார்? நீங்கள் தமிழரா? I don't think so. உங்களுடைய வரையறைக்குள் நாங்கள் வாழணுமெண்டா அதுக்கு பிறகு எல்லாருமே மனசாட்சி இல்லாமல் தான் இப்படி ஒரு பொம்மையாக வாழ வேணும். எங்களெல்லாம் மனிதர்களை வாழ விடுங்க, மரியாதையாக வாழ விடுங்க, மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்க. உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒருத்தர் இப்படி இன்னொருத்தர் கல்யாணம் கட்டிட்டாங்கன்னா உடனேயே தங்களோட கலாச்சாரங்களெல்லாம் விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஒரு கட்டவங்க அப்படின்னு நினைப்பீங்களா? நோ.
உங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் இருக்குது உங்களோட நல்லது கெட்டது. நீங்கள் இப்படி சொல்றது உங்களுடைய குணத்தை காட்டுது, உங்களுடைய அழுக்கான மனதை காட்டுது. இதெல்லாம் மாற வேணும் நண்பர்களே, இதெல்லாம் மாற வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடிஞ்சால் மாற்றுவோம். அட்லீஸ்ட் எங்கள் கூட இருக்கிற எங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இதில் எனக்கு வரி ஒன்றுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணத்தானம்மா வேணும், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணத்தான் வேணும். இது பேசப்பட வேண்டிய விஷயங்கள். ஆக்கள் தாக்கும்போது இதை பற்றி நாங்கள் வந்து நிமிர்ந்து நின்று கதைக்க வேண்டிய அவசியம் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அப்படி வரும்போது நம்ம சேர்ந்து அதை வந்து கதைப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம். நல்லது சொல்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. இவ்வளோ இப்படியெல்லாம் கமெண்ட் எல்லாம் பண்ணுற ஆக்கள் இருக்கிற பட்சத்தில் அவங்களே இவ்வளோ லவுடாக முகம் தெரியாமல் சொல்லும்போது நாமெல்லாம் வந்து அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய செய்கையில் நேர்மை இருக்குது, வார்த்தைகளில் உண்மை இருக்குது. ஓகே, ஹாவ் அ லவ்லி டே. Thank you.